வணக்கம். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உமரிக்கோட்டை கிராமம் இந்த வரதராஜபுரம், கைலாசபுரம் இந்த 3 ஊர் சந்திக்கல இருக்கிற இந்த கோயில் அமைச்சிருக்கு. இந்த கோயில் பழைய காலத்து கோயில். இது ரொம்ப பிரபுலியமான கோயிலாக இருந்துச்சு. அது நாளடைவில் அது தூந்து போச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில் பார்த்துட்டு காஞ்சிபுரம் போய் நாங்கள் பிரசங்கம் பார்த்தோம். காஞ்சிபுரத்துல போய் பிரசங்கம் பார்க்கும்போது இந்த கோயில் உள்ள ஒரு அம்சத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது இந்த கோயில் ரொம்ப பிரபலமான கோயில், இதை நீங்க எடுத்து கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் அவங்க ஃபேமிலி பிரச்சனையில 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்களாம். அது பிறகு இப்போ இந்த கோயிலை கட்டி வழிபட்ட பிறகு அவங்க குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சான். ஒன்று சேர்ந்த பிறகு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சதாக பழைய காலத்து ஐதீகம். அது மாதிரி இப்போ இந்த கோயிலை நாங்கள் எடுத்து கட்டியிருக்கோம்னா, இதுக்கு இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பங்களிப்போடையும் ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு ஆள் அவரு ஒரு ஹெவியா ஒரு பணத்தை கொடுத்து இந்த கோயிலை நம்ம கட்டி பராமரிச்சுக்கிட்டு வரோம். அதனால இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் பௌர்ணமி பூஜை அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வழிபட்டுக்கிட்டு வரோம். ஏகப்பட்ட மக்கள் சுற்றுப்பட்ட கிராமத்தில் உள்ள மக்கள் பூரா இதை தரிசிக்க வராங்கிறாங்க. அங்கே வந்தவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாவே போறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலியமா இருக்கு. இதே மாதிரி இன்னும் இந்த உழவார பணிகள் தெற்கு ஆத்தூர், சேந்தமங்கலம் மாதிரி சுத்துப்பட்ட ஏரியாவில் உழவார பணிகள் ஆட்கள்லாம் அப்பப்போ நிறைய இதுக்கு தொண்டு செய்ய வராங்க. நிறைய நன்கொடையாளர்களும் தேவையான நன்கொடைகள் கொடுத்து இந்த கோயிலை ரொம்ப பிரபலியமா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்களும் இப்போ கொஞ்சம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா, உங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏண்ட உதவியை செஞ்சீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போகிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள், மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, உடனே இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வழிபட்டு போனீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஐதீகமாக இருக்குது. இதை நம்ம தொடர்ச்சியாக நாங்கள் ரொம்ப பிரபலியமாக செஞ்சுக்கிட்டு வர்றோம். மேற்கொண்டு இதை சுற்றி நல்ல பராமரிப்பு பணிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அன்னதானங்கள் மாதம் ஒரு தடவை அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு 3 கால பூஜையும் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க சுத்தப்பட்ட உள்ள மக்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த கோயிலில் நீங்க வழிபட்டு போனீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள், பழைய காலத்து உறவு முறைகள் எல்லாருமே ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் இந்த கோயிலுக்கு நீங்க தரிசனம் பண்ணிட்டு போக மாதிரி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆலயத்தை கைலாசநாதர் இவர் இந்த கோயில அம்பாள், சிவன், பெருமாள், இது முருகன், வள்ளி தெய்வானை மற்றும் வரதராஜ பெருமாள், அனுமன் சக்தி ஆக எல்லா